இந்த டயானாவை யாருன்னு நினைச்சீங்க? இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட சீஃப் குக்கு நானு. சார்லஸும் டயானாவும் என் கூட தான் வாக்கிங் வருவாங்க, ஜாக்கிங் வருவாங்க. ஏன் வேண்டாத நேரம் மிளகா பச்சி போடுறப்போ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு லெப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் முழி ஒதுங்கிருச்சு. இப்ப இந்த பொள்ளாச்சியில வந்து கோமணம் கட்டினவனுக்கும் அரைத்துண்டு கட்டினவனுக்கும் டீயும் டிஃபனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு ஸ்கைலாப் ராக்கெட். மாண்புமிகு கலைச்சிற்பி டயானா அவர்களுக்கு காலை வணக்கம். வழக்கம் போல் இந்த பிளாஸ்கில் ஒரு பால் டீ, ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒரு பிளாக் டீ போட்டு அனுப்பவும். பழைய கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும். 1.25 டகர டப்பாவுக்கு பேரு பிளாஸ்க். கூமுட்டைங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்ல டீய கலக்கிறன்னா நாளைக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகி இந்த இந்தியாவையே கலக்கோ கலக்குன்னு கலக்க போறேன். ஸ்பெஷல் டீ. 8 மாசம் வாடகை பாக்கி வேற. இதுல பாலா குடிக்கிறானுங்க. பால் டீ. அயோக்கிய பசங்க. பிளாக் டீ. கடைசியாக ஸ்ட்ராங் டீ. 4 பேருக்கும் 4 விதமா டீய ஊத்தியாச்சு. இத ஒவ்வொருத்தனும் எப்படி தனித்தனியா பிரிச்சு குடிக்க போறானுங்க? ஒருவேளை அன்னப்பறவைக்கு பிறந்திருப்பானுங்களோ? யாரு கண்டா? இருந்தாலும் இருக்கும். என்ன சார் புதுசா இருக்கு? கீழே வருது மேல போகுது. மேல யார் சார் இருக்கிறது? உலக மகா அறிஞர்கள். அடுத்த வாரம் சூரியனுக்கு ராக்கெட் விட போற டாக்டர் பழனி. உலகத்துக்கு இருக்கா கரண்டையும் கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மிஸ்டர் சொட்டை. இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுக்குண்ட கண்டுபிடிக்க போற பெரிய விஞ்ஞானி மிஸ்டர் அந்தோனி ஃபெலிக்ஸ் பீட்டர். அடுத்து தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு பிரபலமான கடோர் கஜன், கருங்கல் ராயன், மைக்கேல் ஜாக்சன், மாண்புமிகு நம்ம பட்டாஸ். நன்றி மிஸ்டர் கலைச்சிபி டயானா அவர்களே. பசங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை. இங்க வந்து பாருப்பா. இந்த ஸ்பெஷல் டீ. இந்த பால் டீ. உனக்கு பிளாக் டீ, எனக்கு ஸ்ட்ராங் டீ. அப்படியே சாப்பிடுவேன். பட்டாசு, இன்னைக்கு என்னடா ப்ரோகிராம் நமக்கு? ஐயோ, யாரும் அவங்களை உள்ள விட்டது? நாங்களே வந்துட்டோன்னு. பாம்பு, பருந்து, பல்லி, ஓனானா பறக்க வைக்க வேண்டியவங்க எல்லாம் அந்த கடவுள் தெரியாம மனுஷனா பறக்க வச்சுட்டு ஏன் ஊசுற வாங்குறாரு? அந்த கடவுளே நீங்க தானே? என்ன கொஞ்சம் கருப்பு எகத்தாலும் தானே வேண்டாங்கிறது. சரி சரி, களத்துல காய போட்டிருக்கிற நெல்லையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. சாயந்தரத்துக்குள்ள சின்ன ராவத்திற்கு அனுப்பணும். நான் போய் அந்த முதலாளி பையனை பாத்துட்டு வரேன். முதலாளி அவன் ஓடே. எல்லாரும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் களத்துல குதிரை விளையாட்டு விளையாட போறோம். இருக்குமணி. ஹாய் பட்டாசு. கவுண்டருக்காக உழைச்சது போதும். இனி நம்ம வேலையை பாப்போமா? உன் மூட்டை தூக்குற புத்திய காட்டி புட்டிய. போன வாரம் நீ சொன்னதால 2 மூட்டை நெல்ல திருடி கொடுத்த. தள்ளி காசு கொடுக்காம மங்கள பாடிட்டிய. கோச்சிக்காது இருக்குமணி. உன் பங்க கரெக்டா கொடுத்துருவோம். இந்த தடவை குதிரை ரேஸ். அதுல நஷ்டமே வராது. சொட்ட ரெடியா? ரெடி. ஹாய் பட்டாசு. வாரே வா. எப்படி இருக்க? அதப்பா என்ன குறைச்சல் ஜமீலா? 4 மரத்து இளநீரை சைக்கிள்ல கட்டிக்கிட்டு இந்த பொள்ளாச்சியே கலக்குற. இது வலிக்க வேலை சரியே. கஷ்டமா இல்ல? என்னையா பண்றது? வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, சின்னதா அழகா அளவா கச்சிதமா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க. ஜமீலா மேல பணம் கட்டலாம் கட்டலாம். ஜமீலா மேல 50 ரூபா. ஜமீலா மேல 75 ரூபா. ஜமீலா மேல 100 ரூபா.
நன்கொடன் ரசீது போட்டு வச்சிருக்கிறிய எல்லாம் உண்மைதானா? உண்மைதான் முதலாளி. ஆமா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராத்திரிக்கு லோடு போய் சேர்ந்துருமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதலாளி. நம்ம பசங்க ஆளாளுக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க. ஆமையா, போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் பரதேசி பசங்களா, நெல்ல லோடு ஏத்த சொன்னா அவளை ஏத்திட்டா குத்தரிக்கிறீங்க. அடே பட்டாசு ஐயோ. பட்டாசு ஐயோ. பட்டாசு 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 என் பொண்ணு சீதா ஓடி போயிட்டாரா? பொண்ணம்மா, என் கணக்குப்படி அவன் நம்ம ஞானத்துல தொங்கிட்டு இருந்தா. அட ஐயப்பா, ஐயோ. ஐயோ. ஏய் ஞானம், ஏய் ஞானம், டேய் சின்ன தொங்க விட்டாடா. ஐயோ. மன்னிச்சுக்கோங்க. சாரிங்க. என்ன சாரி? ஆள் வரது தெரியல? கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா? கூலிக்கார ஸ்டூபிட்ஸ்க்கு டீசன்சியே இல்ல. இதானே வேணாங்கிறது. அதான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன கூலிக்காரன் கீலிக்காரன்ட்டு? ரோடுன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். கஷ்டம் வந்தா ஹெலிகாப்டர்ல பறந்து போ. ரோட் எல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கு. உன்ன மாதிரி ஜொல்லு பாத்தீங்கடா. கில்லி அடிப்பீங்க, தலையில மீன் கொட்டுவீங்க, விட்டா வயசு பொண்ணு வயித்துல பம்பரம் கூட விடுவீங்க. வயசு பொண்ணா? அப்படி யாரும் இல்லையே. அரை கேள்வி நீதான் நிக்கிற. என்ன? நான் அறக்கழவியா? ஏய், ரோட்ல போவோமா? உன்னை எத்தனை பொண்ணுங்க பாக்குறாங்க, என்ன எத்தனை பசங்க பாக்குறாங்கன்னு விட்டனா செவளி எகிரிடும். ஏய், ஒரு நல்லவனை முறைச்சிக்கிற அச்சிருவியா? இதே வார்த்தைய ஒரு ஆம்பளை சொல்லிருந்தா அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்போம். இப்ப நான் உனக்கு பண்றேன் பாரு. தெரு பொறுக்கிங்க கூட பம்பு வச்சுக்க கூடாதுன்னு பாக்குறேன். தெரு பொறுக்கீங்களா? ஐயோ, அந்த மாஞ்சன் போடா. ஏய், விடுடா. என்ன, என் மேல கை போட்டுறியா? போடு போடா. ஏய், பொண்ணுங்கன்னா அவ்வளவு ஈஸியா போச்சா? குத்தி குடல உருவி மாலை போட்டுக்குவேன். போடா. எங்களை யாரு நினைச்சா? அடே, அடி. ஐயோ, இங்கே போதுண்டி, இறங்குடி. கரங்கேலா. ஐயோ. குத்துடா. குத்துடா. குத்து குத்து. கொடுத்து வச்ச தேடுறா. வீர மரணம். ஏய், என்னடா ஷோ விடுற? உன்னை யார் கைய உள்ள விட சொன்னது? அன்னைக்கு மீனை தலையில கொட்ட, இன்னைக்கு கைய ஜாக்கெட் குள்ள விடுறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ரம்யா, அன்னைக்கு சொன்னதே மீன் கூட இவங்க தாண்டி. ஓ, அவ்வளவு பெரிய மோளமா உங்களுக்கு? அப்போ தட்டிட வேண்டியதா? ஏய், மார்க்கெட்ல என்ன பீலாய் காட்டுன? இங்க காட்டு பாப்போம். டானில போய் ஒட்டிக்குவ. அவ உன் பேர் என்ன? பட்டாசு. பட்டாசா? உன் பேர் என்ன? மத்தாப்பா? சொட்டா. சொட்டையா? பார்த்தா பொட்ட மாதிரி இருக்க. என் பேரு பழனி. ஐயோடா, மொட்டைய காணோம். இங்க பாருங்கடி, இப்ப உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டு. ஏய், உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுங்க. போங்கடாங்க. ஏறனா? ஏறுங்க. ஏறுங்கடா. எல்லாரும் குரங்கு மாதிரி உட்காரணும். உனக்கு தான் வால் அதிகம். திரும்ப ஒரு புலியாட்டம் ஆடி எங்க எல்லாருக்கும் சலாம் போடு. ஆடு. ஆடா. போடு. ஆஹா, ஆஹா, அப்படி போடு. ஆஹா, 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 கொன்னுட்ட. அடுத்தது வாழைப்பழம். இப்போ இத குரங்கு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு தின்னு. தின்றா. தின்னு. வெரி குட். சபாஷ், உட்காரு. அடுத்தது குரங்கு கோவம் வந்தா என்ன செய்யும்? போதும் 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 போதும். உட்காருங்க. சைலன்ஸ். இப்போ குரங்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கண்ண மூடு. மூடு. நீ காத மூடு. சரியா மூடா? உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? மூடு. மூடு. ஐயோ.